மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன மிஷின் வாங்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட மிஷினோட தேவை என்ன, நீட் என்ன அப்படிங்கறத பொறுத்து மிஷின் நாம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மிஷின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் போர்ட்டபிள் மிஷின், செகண்ட் ஒன் பெடலிங் மிஷின், தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் மிஷின். சுடிதார் பிளவுசஸ், கிட்ஸுக்கு ஃப்ராக், இந்த மாதிரி உங்களோட வீட்டு தேவைக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா போர்ட்டபிள் மிஷினே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதுல பாருங்க உஷா, சிங்கர், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. உங்களுக்கு இதுல எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போடுறதுக்குமே நிறைய நியூ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. பிகோ ஸ்டிச், சிக்ஸாக் ஸ்டிச், இந்த மாதிரியான டிஃபரெண்ட் ஸ்டிச்சஸ் நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு போர்ட்டபிள் மிஷின் வேண்டாம், நான் வீட்டு பர்பஸ்க்காக தான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க பெடலிங் மிஷின் கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறீங்க, உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்ல மிஷின்ஸ் வாங்கி வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ மிஷின்ஸ் அந்த மாதிரி பர்பஸ்க்கு பெடலிங் மிஷின் வித் அண்ட் வித்தவுட் மோட்டார் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிரமா மிஷின், ஜெனித் மிஷின், இந்த மாதிரி இதுலயும் நிறைய பிராண்ட் இருக்கு. இப்போ டெய்லரிங் ஃபுல் கோர்சஸ் நீங்க கத்துக்கிட்டாச்சு. இனி நீங்க ஒரு பிசினஸா பண்ண போறீங்க, ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறீங்க, நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போறீங்க, பொட்டிக் மாதிரி ரன் பண்ண போறீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். இதுல ஜாக், ஜூக்கி, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. உங்களுக்கு இதுலயுமே புதுசா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா த்ரெட் கட் பண்றது, டிஃப்ரெண்ட் ஃபூட்டர்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ உங்களோட மிஷினோட தேவை என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த 3 மிஷின்ஸ்ல நீங்க எது வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கலாம்.